வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். தேங்காய் சேர்க்காமல் செஞ்சுருக்கிற இந்த மீன் குழம்பு முதல் நாளை விட 2வது நாள் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ டுனா மீன். இது சூர மீன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த வகை மீன் கிடைக்குதோ அந்த மீனில் நீங்கள் இந்த குழம்பை செஞ்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 20 கிராம் அளவுக்கு 2 துண்டு இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு, 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் அளவு இருக்கும், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள் போதும். 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் வீட்டிலேயே அரைச்சது. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதங்கட்டும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நூற்றி 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1லிருந்து 1.5 நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். சுருண்டு வர்ற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு நல்லா கொதித்து வரட்டும். இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை 2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். கூடவே இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அல்லது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு மீனை போட்டுடலாம். இந்த சூர மீன் வேகிறதுக்கு ஒரு 10-12 நிமிஷம் பிடிக்கும். மற்ற மீன் மாதிரி இது உடஞ்சும் போகாது. வேறு வகை மீனாக இருந்தால் ஒரு 6-7 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த மீன் குழம்பு முதல் நாளை விட மறுநாள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மணக்க அருமையான சுவையில் நம்மளோட சூர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.